من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினூடாக ஒரு அழகான மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அந்த தீனுல் இஸ்லாத்துல அல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரம் எனக்கும் உங்களுக்கும் வாழுவதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைத்து தந்தான். அந்த மார்க்கம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டாலும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் உலகத்தில் பின்பற்றக்கூடிய மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அது இஸ்லாமாகத்தான் இருக்கும். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த இஸ்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னா, உலகத்துல மனித வர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட முறை என்னன்னு சொன்னா, குர்ஆன் சொல்லுது ஒரு ஃபேமிலி கன்செப்ட் தான். ஒரு 1000 பேர் அல்லாஹ் படைச்சுடல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது போல ஒரு 1000 பேர் அல்லாஹ் படைச்சுட்டு இருந்தா, அந்த 1000 பேர்ல இருந்துதான் இந்த மனித வர்க்கம் உருவாகிச்சுன்னு சொல்லி யாருக்கும் சொல்லு. அல்லாஹ் அப்படி படைச்சாம மனித வர்க்கத்தினுடைய ஆரம்பம், மனித வர்க்கத்தினுடைய அடிப்படை ஃபேமிலி, குடும்பம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாகவே குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க எல்லாரும் ஒரே வாப்பட பிள்ளைகள், ஒரே வாப்பட பிள்ளைகள். உம்மா வேறேயும் இல்லை, உம்மா வந்த மாப்படத்தான். நாங்க எப்படி படிச்சிருக்கிறோம்? குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة. நீங்க எல்லாரும் ஒரே வாப்பட குழந்தைகள். அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் நீங்க எல்லாருமே. ஃபேமிலி கன்செப்ட் என்றது உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகப்படுத்தின ஒரு கன்செப்ட். இதை பாதுகாத்துக் கொள்ளணும். இதனுடைய பாதுகாப்புக்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜினா செஞ்சா இன்ன தண்டனை, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஜினாவில் ஈடுபட்டா இந்த தண்டனை, யாராவது ஒருத்தர் ஒரு பெண்ணுடைய மானத்துல கை வச்சா இன்ன தண்டனை. இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு, ஃபேமிலி லைஃப பாதுகாக்கிறதுக்கு. ஜினான்றது கூடாது. ஜினா ஒருத்தர் செஞ்சிட்டா ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த பிறந்த புள்ள யாருடைய புள்ள, அந்த புள்ளைய வாப்ப யாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஜினா செய்ய வானம் என்று மட்டும் குர்ஆன்ல சொல்லல, ஜினாவின் பக்கம் நெருங்கவும் மாறும், ஜினாவின் பக்கம் நெருங்கவும் மாறும். நீங்க அன்பா சொல்றேன், இது விளங்கப்படுத்த வேண்டும் என்பதன் காரணமாக சொல்றேன். சில சந்தர்ப்பங்கள்ல டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கூட இருக்கும் இவந்த புள்ளத்தான், இந்த குடும்பத்துக்குள்ளதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அது ஹராமாக இருக்கும். ஈஜாபு கபூலுக்கு முன்னால, கல்யாணம் என்ற ஒப்பந்தத்துக்கு முன்னால ஒரு தகாத உறவுல ஒரு கருத்தரிச்சிட்டது. அந்த கருத்தரிச்சத்துக்கு பிறகுதான் இங்க வந்து ஈஜாபு கபூல் செஞ்சு கொடுத்தாங்க. வந்தது எல்லாரும் உலமாக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க என்றாலும் நீங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லும் இது இந்த உம்மக்கு இந்த வாப்பக்கு பிறந்த புள்ள தான் என்று சொல்லி டிஎன்ஏ ரிப்போர்ட் சொல்லும். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அது உங்களோட புள்ளை அல்ல. உங்களோட புள்ள இல்லாண்டு என்ன பிரச்சனைக்கு அதுல மிச்ச பிரச்சனை இருக்குது. நீங்க மௌத்தானத்துக்கு பிறகு பிரச்சனை இருக்குது.
ஒரு அனந்தர சொத்து பங்கு வைக்கணும். அதுல இந்த பிள்ளைக்கு பங்கு இருக்குதா? இந்த புள்ள பொம்பளை புள்ளையாக இருந்து அவளுக்கு வழியா வரையலுமா? இந்த புள்ள உங்களோட பிள்ளைக்கு மகரமா? இந்த புள்ள உங்களோட பிள்ளைக்கு மகரமா? இந்த எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ள வரும். சில விஷயம் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சம்பவம் சொல்றாங்க. நான் விலகிக் கொள்ள சொல்றேன். இது நிக்காஹ் பயான் தான். இத ஒரு ஃபிக்ஹுடைய பயானாக பாருங்களேன். எங்களுக்கு சட்டம் என்னன்னா, 2 பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஜினா செய்றாங்க. இத 3 பேர் கண்ணால கண்டாங்க. எத்தனை பேரு சொல்லுங்களே? 3 பேர். 3 பேரும் எப்படிப்பட்ட ஆக்கல்டா, இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொய்யில ஒரு நாளுமே உடன்படையலாம். அப்படிப்பட்ட 3 பேர். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் நிறைந்த 3 பேர் இருக்கு. 3 பேர் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல தக்வாதாரிகள். அந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொய்ய சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட 3 பேர். இந்த 3 பேரு தான் இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சியை கண்ணால கண்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? இந்த 3 பேரை பார்த்து, நீங்க 4வது விட்னஸ் கொண்டு வரணும். பார்த்தது 3 பேர் தானே, 4 பேர் பார்க்கலையே. 4 பேர் அந்த இன்சிடென்ட பார்க்காம உங்களுக்கு வாய் துறக்கலாம். நீங்க வாய போட்டோம். ஏதா ஃபேமிலியை பாதுகாக்கணும். எதை பாதுகாக்கணும் சொல்லுங்களேன்? ஃபேமிலியை பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க 4 பேர் காண இல்ல, கண்டது 3 பேர். இந்த 3 பேர் சாதாரண ஆட்கள் அல்ல. இந்த 3 பேரும் நல்ல ஹையஸ்ட் பொசிஷன் உள்ளவங்க, தக்வாவுல, தீன்ல, மார்க்கத்துல. அல்லாஹ் சொல்றான், அந்த 3 பேரை பார்த்தோம். நீங்க வாய பொத்தோனும் இல்லாம நீங்க இதை பப்ளிசிட்டி பண்ணினா உங்களுக்கு 80 கசையடி வீதம் 240 கசையடி உங்களுக்கு அடிக்கப்படும். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க 3 பேரும் பொய்யர்கள். நிகழ்ச்சி உண்மை, நடந்தது உண்மையாய் கேளு. கண்டது 3 பேர், 4வது ஆள் காணல. அல்லாஹ் இந்த ஃபேமிலியை பாதுகாக்கணும் என்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றார், அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் 3 பேர் குற்றவாளி, 3 பேரும் பொய்யர்கள். ஒரு ஃபேமிலியை பாதுகாக்கணும். குடும்ப நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கு நான் என்ன செய்யும்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தனி குடும்பத்தை உருவாக்கினால் அந்த குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லாரும். 2வது சொன்னேன், குடும்பத்தை பாதுகாக்கணும் என்றதுக்கு தான் ஜினாவை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறார். ஜினாவுல யாராவது ஈடுபட்டா 80 கசையடி, 100 கசையடி, அல்லது அல்லடித்தவருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு மேல ஒருத்தர் ஜினா செய்ய கண்டுட்டீங்களா, இதை மறைச்சோடும் பப்ளிக் சொசைட்டி. இதை போயிட்டு சிசிடிவி கேமரா போட்டு ஒளிச்சு வச்சு பாக்குற விஷயம் அல்ல. 3 பேர் கண்டிருக்கிறீங்க, அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பாவத்தை செய்யறது இம்பாசிபிள். அப்படிப்பட்ட 3 பேரும் அல்லாஹ் சொல்றான், இது அப்படியே கப்சுப், அது அப்படியே மறைச்சு போட்டுடுங்க. இதை வெளியில கொண்டு வர வானம். இதை நீங்க வெளியில கொண்டு வந்தீங்கன்னா 4 பேர் இல்லாம 3 பேர் வெளியில கொண்டு வந்தா 3 பேருக்கு 80 கசையடி வீதம் 240 கசையடி அளிக்கப்படும். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் நீங்க 3 பேரும் யாரு? பொய்யர்கள். அதனால ஃபேமிலி நிறுவனத்தை பாதுகாக்க நாங்க என்ன செய்யும்? நான் என்ன மட்டும் சொல்றேன், நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம் குர்ஆன்ல. நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலது கையில கொடுப்பான் சேலையை. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வைப்பானா. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ وَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அப்படி ஒரு கூட்டத்துல வலது கையில அல்லாஹ் கொடுப்பான், சந்தோஷம். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு சுவர்க்கத்துக்கு போறது மட்டும்தான் பாக்கி. எல்லாரும் சுவர்க்கத்துக்கு வைத்திருவாங்க. இன்னும் ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் இடது கையில கொடுப்பான்.
அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானா. فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ. அது சொல்லிக்கொண்டே அல்லாஹ் போறான். இடது கையில கொடுக்கப்படும். இந்த ரெண்டையும் தவிர ஒரு மூணாவது கூட்டம் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டையும் தவிர மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் யாரு தெரியுமா? அவங்க தான் குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கினார்கள். ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷன், குடும்ப நிறுவனத்தை பாழாக்கினார்கள். அவங்க நல்ல சிஇஓ, ஆனா வீட்டுல நல்ல வாப்பவா இல்ல. மிம்பர்ல நல்ல இமாம், வீட்டுக்குள்ள அவர் ஒரு வம்பர். பள்ளியில நல்ல வசதி, வீட்டுக்குள்ள பேசுமா சண்டைக்காரன். கடையில நல்ல முதலாளி, மனைவிட்ட பெரிய வம்பர். வெளி உலகத்துல நல்ல பேரு, மாஷா அல்லாஹ். வீட்டுல வைத்து பார்த்தா அவங்க யாருன்றத ஊடு சொல்லும். அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க யாரு தெரியுமா? அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. இடது கையை முதுகுக்கு பின்னுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எங்களுக்கு இடது கையில கொடுப்பான், எங்களுக்கு முதுகுக்கு பின்னுக்கு. முன்னு கொடுக்க மாட்டான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல மார்க்கமும் இல்ல, தீனும் இல்ல, ஒன்றும் இல்ல, மஹரமும் இல்ல, ஒன்றும் இல்ல, வீட்டுக்குள்ள எப்படியுமே வாழ்ந்துட்டு பேசிடுவோம். ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனை யாரும் நாசமாக்க நீங்க ஒண்ணு செய்ய வேணும். வீட்டுக்குள்ள நல்ல முஸ்லிமாக இருக்க பாருங்க. நான் இங்க பயான் செய்றேன், எனக்கு நீங்க எல்லாரும் சொல்ல நல்லக பேசினாங்க, நல்லக கதைச்சீங்க, உண்மைய சொன்னீங்க சொல்லும். ஆனா அதே இந்த வைஃபும் சொன்னா அது எனக்கு பாக்கியம், அதே இந்த புள்ளேம் சொன்னா அது எனக்கு பெரிய கிரேட். ஆனா இந்த புள்ளேம், இந்த உம்மா, இந்த வைஃபும் அவங்க இப்படி சொன்னா இது நாடகம். இது நாடகம், பயானம் இது, இது நாடகம். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், என் வீட்டுக்குள்ள நான் யாரு, நான் யாரு, என் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் சரியா செய்யறேனா, என் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் சரியா செய்யறேனா. நான் இன்னமும் செய்யறேன், நீங்களும் இன்னும் செய்றீங்க, செஞ்சு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எங்க மகள்ல அளிக்கிற எல்லா வீடுகளையும் தட்டி பள்ளிக்கு வாங்கோண்டு எல்லா ஜமாத்தாக்களுக்கும் சொல்லிடும். அது ஜமாத் இஸ்லாம், தௌஹீது, ஷரீஃபா எல்லாருக்கும் சொல்லிடும். சொந்த மருமகண்ட வீட்டு கதவை தட்டிடுமா, ரூம் கதவை தட்டிடுமா சொல்லுமா? சொந்த மகண்ட வீட்டுக்கு ரூம கதவை தட்டிடுமா பாப்பாக்கு? எல்லா ஜமாத்துமா, ஷரீஃபா, ஜமாத் இஸ்லாம், சலஃபி எல்லாருக்கும் சொல்றேன். மஹல்லா நிக்கிற எல்லா கதவையும் எல்லாருக்கும் தட்டிடும். பள்ளிக்கு வாங்கோ, வீடுக்கு வாங்கோ எல்லாம் சொல்லிடும். நான் கேட்கிறேன், எத்தனை வாப்பக்கேலும் மகனை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு மகண்ட கதவை தட்டி சுபகுக்கு பள்ளிக்கு புகழ்லையாண்டு கேட்கறது எத்தனை வாப்பக்கேலும்? கேட்க ஏலாட்டி நீங்க வாப்பாமல்ல, நான் ஒரு வாப்பா. கேட்க ஏலாட்டி நீங்க வாப்பாவல்ல. You lost your credibility. நீங்க மஹல்லா அளிக்கிற முழு கதவை தட்டத்தை விடவும் உங்களோட மகண்ட கதவை தட்டுறது உங்களுக்கு பருவ ஐன், அது பருவ ஐன். நல்லா புரிஞ்சுக்க, உங்க ஃபேமிலி நிறுவனங்களை நாசமாக்கி விட வேண்டாம் யாரும். முஸ்லிம் சமூகத்தின் வர இல்லை, ஆனா வர இல்லன்னு சொல்லவும் இல்ல வந்துட்டது. என்ன தெரியுமா? முதியோர் இல்லம், எல்டர்ஸ். என்ன எல்டர்ஸ்?
வந்துட்டது. எப்படி பப்ளிக்லி வர இல்ல, ஒவ்வொரு வீடும் ஒரு முதியோர் இல்ல மாட்டா நிக்குது. வீட்டுல வைத்து பார்த்தா உமா பாப்பா மட்டும். பிள்ளைங்க பாப்பம்மா சொல்றது படித்த வெச்சத்தினுடைய விளைவுகளை நாங்க இப்ப சம்பாதிக்கிறோம். எதனுடைய விளைவு சொல்லுங்களேன். சென்ற நிக்காக பயான், நிசாம் ஹாஜர் நிக்காக பயான்ல படிப்பை பத்தி பேசுறேன், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி. இன்றைக்கு நான் சொல்றேன், அந்த படித்த வெச்சத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? வீட்டுல பிள்ளைகள் யாரும் இல்ல, பாப்பா உமாவை பாக்குறது யாரு தெரியுமா? சர்வன்ட்டும் அங்க இருக்கிற டிரைவரும் பாக்குறாங்க. பிள்ளைக்கு பாப்பா உமா சம்பளத்தை கொடுத்துட்டு எங்களுடைய வேலையை பார்த்து கொள்றாங்க. கிட்டத்தில் ஒரு ஜனாசா ஒன்றுக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்ப அவர் சொன்னாரு, பின்ன நான் தள்ளி அனுப்பிடுறேன், அந்த ஜனாசாவை அடக்கிற வேலையையும் பார்த்து செஞ்சிடுங்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் மிச்சம் தூரத்தில் இல்ல, மிச்சம் கிட்டத்தில் இருக்குது. எனவே மிக அன்பாக சொல்றேன், ஃபேமிலி நிறுவனங்களை பாதுகாத்துக் கொடுக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு ஒண்ணு செய்ய தேவை, இதுக்கு ஒண்ணு செய்ய தேவை. இதுக்கு செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? சொந்த குடும்பத்துள்ளுக்கு மார்க்கம் யாரும் சொல்லிக் கொடுக்க வாங்க. குடும்பத்துள்ளுக்கு யாரும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குவாங்க. மார்க்கத்தை பத்தி பயான் வீட்டுக்குள்ள செய்யவா. எத்தனையோ வீடுகள்ல டாய்லெட்டுக்கு முன்னுக்கால டாய்லெட்டுக்கு போறதுவா எழுதி வச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ள போறதுவா எழுதி ஒட்டிப்பாங்க. யார் ஓதுற சிறுமம்? யார் ஓதுறது? கண்ணாடிக்கு முன்னால துவா ஒட்டி வச்சுப்பாங்க. வீடுகளை ஸ்கூலாக்க வாகனம். வீடு ஸ்கூல் அல்ல, வீட்டுள்ளுக்கு வாழ்ந்து காட்டுங்க. என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க சொல்லுங்களேன். வாழ்ந்து காட்டுங்க. Don't teach. Life cannot teach. வாழ்க்கை என்பது படித்து கொடுக்கப்பட முடியாது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய வாழ்ந்து காட்டு. இப்படித்தான் வாழ்க்கை. நான் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே டெலிபோன்ல ஐயோ நான் வீட்டுல இல்ல வெளியே பேசிட்டேன் என்று சொன்னா என் புள்ள என்ன சொல்லி என் புள்ள உள்ளத்துல என்ன வரும் சொல்லுங்களேன். பாப்போரு பொய்யன், பாப்போரு பொய்யன். நீங்க பொய் சொன்னா உங்களோட மகண்ட உள்ளத்துல உங்களோட கண்ணியம் இருக்குமா? எங்கட மாப்ப யாரு தெரியுமா? கழுத்து போனாலும் நாங்கள் அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அது எந்த புள்ள சொல்லணும், எந்த புள்ள சொல்லணும், எந்த மனைவி சொல்லணும். நான் இன்னைக்கு ஜும்மாலே சொன்னேன், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தோப்பிட்டு செய்வானா. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தேவைக்குத்தான் பேசுறேன், எனக்கு தேவைக்குத்தான் பேசுறேன். என்ன பத்தி நீங்க எல்லாரும் புகழ்றத விடவும் இந்த மனைவி எனக்கு 2 வார்த்தை சொன்னா அது கியாமத்துல பார்வை கணத்தால் அந்த தராசில ரொம்ப பாரமாய்க்கும். இதுல தராசில ரொம்ப பாரமாய்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டத்தை வாங்கிக் கொண்டு எங்கேயுமே புகழ வீட்டுக்கு தான் போனாங்க. இதை வாங்கிக் கொண்டு நபிப்பட்டம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الانسان من علق اقرأ وربك الاكرم. இந்த ஆயத்தை இறங்கிச்சது, கட்டி பிடிச்சாங்க இப்லீஸ் அலைஹிஸ்ஸலாம். காய்ச்சல், நடுக்கம், பயம் எல்லாம் வந்துச்சு. ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ன போத்துங்கோ போத்துக்கோ நேர ஓடி போனது வீட்டுக்கு தான் போனாங்க. பள்ளி போகல, மஸ்ஜிதுக்கு போகவும் இல்லை, ஹரம் ஷரீஃபுக்கு போகவும் இல்லை. எங்க போனாங்க? வீட்டுக்கு போனா வீட்டுல மனைவி இருக்கிறா. மனைவி பார்த்தா கணவன் வந்திருக்கிறார், ரொம்ப பயத்தோட ரொம்ப பயந்து வந்திருக்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட ஒரு பயத்துக்கு காரணம் ஒன்று இல்லையே என்று சொல்லி கணவனை முதலாவது அரவணைச்சா. அப்படி அவரை போட்டு விட்டுட்டா. நடந்தது என்னன்னு கேட்டான். நடந்ததெல்லாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்படி இருந்தேன், இப்படி ஒருத்தர் வந்தாரு, என்னை கட்டி பிடிச்சாரு, அணைச்சாரு, எனக்கு இப்படி சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிய பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடின முதலாவது புகழ் இதுதான். அதுக்கு பிறகுதான் சுபஹான மௌலூது வந்துச்சு, அதுக்கு பிறகுதான் எல்லா மௌலூதுகளும் அதுக்கு பிறகுதான்.
எல்லா புருதாவும் அதுக்கு பிறகுதான். நபிய புகழ்ந்த பாடல்கள் அனைத்துமே அதுக்கு பிறகுதான். முதலாவது பாடினது யார் தெரியுமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. என்ன தெரியுமா சொன்னா? எல்லாத்தையும் கேட்டு போட்டு இப்படி நடந்துச்சு, இப்படி ஒருத்தர் வந்தாரு, கட்டிப்பிடிச்சாரு, அணைச்சாரு, நான் பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப சுமையாக இருக்குது, பயமாக இருக்கு, எல்லாம் சொன்னாங்க. அவ என்ன தெரியுமா சொன்னா? எடுத்தோன்னே வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. கணவரே, அல்லாஹ் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒரு நாள் உங்களை வீணாக்க மாட்டான். யார் சொன்ன வார்த்தை? சொல்லி போட்டு சொன்னா ஏன் தெரியுமா காரணம்? நான் எப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நான் சும்மா சொல்ல இல்ல, சும்மா பிளாங்கா சொல்ல இது உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான்னு பிளாங்கா சொல்லல. அவன் சொன்னா நீங்க ராவெல்லாம் தொழுகிறீங்கன்னு சொல்லவும் இல்லை, எந்த தொழுகைன்னு கடமையாக இல்லை. நீங்க எல்லாம் குரான் உங்களுக்கு சொல்லவும் இல்லை, என் குரான் அந்த இறங்கியும் இல்லை. எந்த இபாதத்தை பத்தி சொல்ல இல்லை, எந்த வணக்க வழிபாடுகளை பத்தி அவ பேசல. அவ சொன்னது 4 விஷயம் தான். அவ சொன்ன விஷயம் இந்த 4 பாடமாக்குங்க வாழ்க்கையில. முதலாவது சொன்னா இன்னக்க லதஸிலுர் ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தொகை செய்வாங்க. நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. குடும்பத்தை சேர்ந்து வாழ்ற ஒருத்தருக்கு கஷ்டம் வரையலாம். தொழாதவனுக்கு லானத்து தொழாத நேரத்துல மட்டும்தான். குடும்ப உறவை துண்டித்து வாழ்றவனுக்கு காபத்துல்லாவுக்கு இருந்தால் லானத்து தான். அஜிபுரம் எல்லாருடன் பேசினேன், எல்லாருடன் பேசி முசாபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு எல்லாருடனே கட்டி அணைச்சி மாடக்கா செஞ்சு மாஷா அல்லாஹ் பல செல்லம் மறந்துட்டு ஒரு புண்ணியவனாக வந்திருக்கிறேன். ஆனா என்ன தம்பியோட மட்டும் செய்ய இல்ல, அவன் எனக்கு மன்னிக்க இயலாண்டா. நீங்க காபத்துல்லாக்கு போறத சுபஹானல்லாஹ் காசை நாசமாக்காம அது வேற எங்கேயாவது கொடுத்துட்டு ஊட்டிக்கிறது விட்டு சலாமத்து. நான் சேர்ந்து வாழு என்று சொன்னவன் நீ துண்டிச்சு வாழ்றாயா? உலாயிக்க அலைஹிம் உல்லானா, அவர்கள் மீது சாவு கொண்டார்கள். முதலாவது கண்டிஷன் இன்னக்கலத்துக்கு குடும்பத்தை சேர்ந்து வாழும். எந்த காரணத்தை கொண்டும் குடும்பத்தை பிரியே. அன்றைக்கு ஒரு கருத்து வாசித்தேன் குடும்பத்தை பத்தி. குடும்பம் எப்படி தெரியுமா? தண்ணிய போல இது மாதிரி சொல்லல. தண்ணிக்கு என்ன கலர் சொல்லுமா? தண்ணீர கலர் என்ன? தண்ணீர ஷேப் என்ன? தண்ணிக்கு என்ன ஷேப் இருக்குது? தண்ணிக்கு கலர் இல்ல, தண்ணிக்கு ஒரு ஷேப் கொண்டு இல்ல, தண்ணிக்கு நீங்க சொல்ற எதுவுமே இல்லை. ஆனா வாழ்க்கையில தேவை. குடும்பமும் அப்படித்தான். குடும்பமும் அப்படித்தான். நீங்க யாருக்காவது உதவி செஞ்சா உங்களுக்கு 10 SMS வரும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், ஜஸாக்கல்லாஹ் கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களோட குடும்பத்தை கண்ணியமாக்கி வச்சிட்டு. உங்களுக்கு நீங்க கொடுத்தது 1000 ரூபாய் தான், அவங்க துவா செஞ்சு SMS அடிச்சுவாங்க. நீங்க உங்களோட குடும்பத்துக்கு சொந்த தாத்தக்கு தங்கச்சிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வாங்க பாப்போம், ஜஸாக்கல்லாவும் சொல்ல மாட்டாங்க. ஜஸாக்கல்லாவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படித்தான், குடும்பம் அப்படித்தான். அதுக்கு கலர் இல்ல, அதுக்கு ஷேப் கொண்டு இல்ல. அப்பே சேர்ந்துதான் பாவம், அப்பே சேர்ந்துதான் பாவம். இன்னக்க லதஸிலுர் ரஹம் வதுஈனு அலா நவாஇபில் ஹக். உண்மை எங்க இருக்குதோ அங்க நீங்க இருப்பீங்க. நபியே பார்த்து சொல்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, துக்ரிபுல் தைஃப், விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்க. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்க. உங்களுக்கு இருந்த நல்ல பழக்கம் இது. எனவே வாழ்க்கையில் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு விஷயத்தை கருத்தில் இருக்கோ, குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்து இது யாரும் பாலாக்கிடவா. அதுக்குத்தான் நிக்காஹ் நடக்குது, கணவன் மனைவி உண்டு சேர்றாங்க. கடைசியாக சொல்றேன், சமூகத்துடைய வாழ்ந்து கொண்டு சொல்றேன், இந்த கணவன் மனைவி இந்த தம்பதிகளை விட்னஸாக வச்சு சொல்றேன், கல்யாணம் முடிச்சவங்க வாழ விடுங்க. என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? வாழ விடுங்க. அவங்க வாழ்ந்து கொள்வாங்க. 3வது ஆட்கள் பேசி தலைய போட மாட்டோம்.
அவங்க வாழ்ந்து கொள்வாங்க. நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேரை கவுன்சிலிங் செஞ்சிருக்கிறேன், ஃபேமிலி கவுன்சிலிங். இதுல கணவன் மனைவி என்று பிரச்சனைப்பட்டு கொண்டு வந்தவங்க 10 பேரும் இல்லை. கணவன் மனைவி என்று பிரச்சனைப்பட்டு கொண்டு வந்தவங்க எத்தனை பேர் இல்லை? 10 பேர். 500க்கு மேற்பட்டவங்க வந்தது தெரியுமா? உம்மட பிரச்சனை, மானிட பிரச்சனை, மைனிட பிரச்சனை, வாப்பட பிரச்சனை, மாமட பிரச்சனை. இவங்க எல்லாம் நான் சொல்றது மாறும்போ. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? பொம்பளை புள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? அல்ஹம்துலில்லாஹ் நான் முடிச்சு கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சுவர்க்கம் கிடைச்சிட்டது. அந்த புள்ளைய சாலிஹான புள்ளையா வளர்த்து ஒரு மாப்பிள்ளை கையில பாரம் கொடுத்துட்டேன். இதுக்கு பிறகு ஏண்ட ஜனாசாவை பார்க்க வரணும் என்றாலும் அந்த மாப்பிள்ளையோட அனுமதி வாங்கி கொண்டுதான் வரணும். யா அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி அவரை கையில படைச்சிட்டாரு. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? மாப்பிள்ளைக்கு என்ன சட்டம் உண்டா? அந்த பெண்மணி நல்லவன் என்று சொல்லாத வரையில அந்த மாப்பிள்ளை நல்லவனாக மாட்டாங்க. மகளாக இருக்கும் காலம் எல்லாம் மாப்பட சுவர்க்கம் மகளுடைய கையில, மனைவியாக இருக்கும் காலம் எல்லாம் கணவனுடைய சுவர்க்கம் மனைவியுடைய கையில. உம்மவாகிட்டா அதே உம்மவாகிட்டா அவட காலை கீழே சுவர்க்கம். இதுதான் பெண்கள். அல்லாஹ் இப்படித்தான் பெண்களை வச்சிருக்கிறான். எனவே கல்யாணம் முடிச்சாங்களா மாலை விடுங்கோ. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அதுல தலைவதி அல்லாஹு தஆலான்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு பட்ட பெயர் அபு துராப் என்று சொல்லி. என்ன பேரு? அபு துராப். துராப் மண், மண்ட வாப்பா. என்ன பேரு? மண்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை. ஹஜ்ரத் யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் பாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை பார்க்க போனாங்க. மகளை பார்க்க போனா அவனோட மூட் கொஞ்சம் அவுட். பலமையா இருக்கிற மூட்ல இல்ல, கொஞ்சம் மூட் அவுட். பாப்பா பார்த்தார், என்னமோ நடந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ நடந்திருக்குது. நான் கேட்கிறேன், நீங்க மகளை பார்க்க போனீங்க, மகளோட மூட் கொஞ்சம் அவுட் ஆயிருக்கு, நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நவீன வாழ்க்கை எல்லாத்துக்கும் உதாரணமா, நீங்க உங்களோட மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, அங்க போயிட்டு பார்த்தா மகள் கொஞ்சம் மூட் அவுட் ஆயிருக்கிறா, டென்ஷன் இருக்கிறா, முடிஞ்ச மெலிஞ்சு இருக்கிறா, அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணி இல்லை, என்னமோ ஒரு பதட்டத்தில் இருக்கிறா. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மகளை பார்த்து, எங்கும்மா அவனோட மாப்பிள்ள எடுத்தோன்னு சொன்னா, என்னோட கொஞ்சம் கோபப்பட்டு கொண்டு அவர் வெளியே போயிட்டாரு. அது கண்களை பேச்சு கொடுக்க இல்ல. என்ன பிரச்சனை? என்ன சிக்கல்? அடிச்சாரா? என்ன சாப்பிட தர இல்லையா? எந்த கதாவே இல்லை. கேட்டது என்ன? அவனோட மாப்பிள்ளைங்க வெளியே போயிட்டாங்க. ஊட்ட விட்டு வெளியே போன அவர் எங்க வைத்திப்பாரு? அது மாமக்கு நல்லா தெரியும், இந்த மருமகன் எங்கேயும் பாருங்க. இந்த அதிகமான பிரச்சனை மாமமாருக்கு மருமகன் எங்கேயும் தெரியாது. மருமகன் எங்க இருப்பார் என்று யாரும் தெரியாது. அநேகமான மாமாமாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மருமகனை தேடியில் அவங்க அவருக்கு தெரியும், இந்த மருமகன் உங்க வேலையை பேசிக்கணும், உங்க பள்ளி நீக்கணும், உங்க அங்கிக்கணும், வீட்லிக்கணும். இப்ப வீட்டுல இல்ல, வேலைக்கு போற நேரமும் அல்ல. அப்ப எங்கிக்கணும்? அவரு பள்ளியில நீக்கணும். நேரே அவரு போனாரு பள்ளிக்கு போயிட்டு பார்த்தா, அவர் மாஷா அல்லாஹ் பள்ளியில நல்ல ஒரு பாயொண்ட விரிச்சு, அவர் நல்ல தூக்கம், பாயில படுத்தவர் அப்படியே உருண்டு மண்ணுக்கு போயிட்டாரு. மேல மண் பட்டி, யாண்ட மேல மருமகன் மேல மண் பட்டி. அதான் அபு துராப். பேய்த்து மருமகனை பேய்த்து மாமா தட்டி எதிர்பார்த்தாரு. ஓ மண்ட வாப்ப எலும்பு போட்டாரு. மண்ட வாப்ப எலும்பு போட்டாரு. யாருப்ப கண்டே இருந்து அவருக்கு பேர் அபு துராப் என்ற பேர், மண்ட வாப்பான்ற பேர்.
கூட்டி அவர்கிட்ட வாய போட இல்ல தேவையில்லாத என்ன பிரச்சனை அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. யார்கிட்ட சும்மா பேசுவானமா? சும்மா பேசுவான. நீங்க சும்மாவாலும் உங்களோட மருமகன் அப்படி கேட்டா என்ன மருமகான் பிரச்சனையா உமான்னு கேட்டா, ஓ மாமா என்ன செய்ய நசீப் அப்படி எனக்கு ஆத்திரமைக்கு என்னன்னு ஒண்ணுமே என்ன பத்தி உங்களை பத்தி தான் நீங்க 20 வருஷம் எப்படித்தான் வளர்த்தீங்களோ தெரியாண்டு யாரு சொன்னா? எனக்கு மாமா என்னைய பத்தி போய் விடுங்க, நான்டா பரவாயில்ல சமாளிச்சு கொள்வேன். நீங்க 20 வருஷம் எப்படித்தான் இவ வளர்த்தீங்களோ தெரியாண்டா சில டைம்ல மாமா சொன்னோ மேலும் டேர்ன் முடிஞ்சு இப்ப கூட டேர்ன் எடுக்க சொல்லி வாய கொடுத்து யாரும் என்ன செய்வானா? உண்மை கொள்ளவான அழுதி அல்லாஹத்துல ஒரு வார்த்தை கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனாலும் கேட்கலாம். சும்மா வாழுவாங்க. சும்மா போயிட்டு சபாய போடவான. அதுக்கு பிறகு அப்படியே கூட்டிட்டு போனா கூட்டு போ. அவர் ஒன்னும் செல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை. போனா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னாங்க, மகால் நீ எந்த மகளை கேள்வி பிரச்சனை இல்லை, ஆனா உன கணவண்ட பொருத்தம் இல்லாம சுவர்க்கம் போறது கஷ்டப்பட்டாங்க. இந்த புத்தி சொல்லலுமா மகளுக்கு? உங்களுக்கு இதுதான் குடும்பத்துல இன்டர்வியூ பண்ணவாங்க. யாரும் let them to live. அவங்க வாழுவாங்க, அவங்க வாழ்ந்து கொள்வாங்க. கல்யாணம் முடிச்சிருக்கிற ஆக்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அது ஜும்மா மோது இன்றைக்கு பொது இல்லாம தொலையலாம். எழுமாங்க பொது இல்லாம தொலையுமா? பொது இல்லாட்டி பேமெண்ட் செய்யணும். ஒன்று ஒது செய்யணும், பேமெண்ட் செய்யணும். ரெண்டு ஒன்று தொழணும். செய்யலாம் முன்னோக்காம தொலையுமா? கல்யாணம் முடிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஊடு வேணும். ஊடு இல்லாம கல்யாணம் முடிச்சோம். இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்றேன்னா, ஊடு இல்லாம கல்யாணம் முடிச்சோம். கபில் துணிக்காக சொல்றதுக்கு என்னை கொடு சொல்லுங்களேன். மாப்ப குடிஞ்சு வேலை இல்ல, மாப்பிள்ள குடிக்கணும். கல்யாணம் முடிச்சு முதல் நாளே தனி குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும். நீங்க சொல்றபடி பார்த்தா யாருக்குமே கல்யாணம் முடிச்சலாம் போகும்டா யாரும் முடிச்சமான பிரச்சனை இல்லை. ஏண்டா நீங்க உங்களோட தேவையை பூர்த்தி செய்ய போயிட்டு சமூகத்தை கஷ்டப்படப்படாதானே. நான் இன்றைக்கு சொன்ன ஜும்மாவுல அல்லாஹ் தேன் பூச்சி வீடு கட்டி வாழுது குர்ஆன்ல சொல்றான். எறும்பு வீடு கட்டி வாழுது குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சிலந்தி வலைய பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ஊடிக்கு சிலந்தி கூடிக்குது. ஏன் மனுஷனுக்கு கூடி இல்ல? ஏன் மனுஷனுக்கு கூடி இல்ல? கொழும்புல வாழ்றாக்களுக்கு சொல்றேன், கொழும்புல வாழோரம் என்று கட்டாயம் ஒன்றுமே இல்லை. கொழும்பு வெளியே போங்க. நீங்க வெளியே போன வாழ்க்கை பறக்கத்தாகும். கொழும்புக்கு வெளியே போன வாழ்க்கை பறக்கத்தாகும். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒன்றும் இல்லாம வந்தவங்க கொழும்புக்கு வந்தாங்க, நல்லா இருக்கிறாங்க. கொழும்புக்கு மட்டும் இல்ல, கொழும்புக்கு வெளியில் எங்கெல்லாம் போனாங்களோ, நிகம்புக்கு போனாங்க, இருக்கிறாங்க. நிகம்புக்காரங்க கேட்டு பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. வாழ்க்கை பறக்கத்தாகும். எனவே நீங்க அன்பாக சொல்றேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை ஒன்றுதான், வீடு இருக்கும், சொந்த வீடு இல்லாட்டி கூலி. கூலிக்கு உடு கொடுத்திருக்காக சொல்றேன். யாரெல்லாம் கூலி விட்ட வாழ்றீங்களோ உங்களுக்கு சொல்றேன், குறைஞ்சபட்சம் மனைவியிட கையில 5 மாசத்தேட கூலிய கொடுத்து வைக்கும். எத்தனை மாசத்துல? 1 லட்சம் ரூபாய் வீட்டு கூலிண்டா குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் காசு சரியோட கையில கொடுத்து வைக்கும். என்னத்துக்கு தெரியுமா? என்னத்துக்கு? நீங்க மவுத்தானா இதாயிக்கணும். இதாயிக்கணும் உங்களோட வீட்டுலதான். அந்த வீட்டுக்கு கூலியார் கட்டணும், நீங்க தான் கட்டணும். அதுக்குத்தான் கவிழ்த்து நிக்ககா இங்க சொல்லிக்கிறது. கணவன் மௌத்தான் உடனே மனைவி ரோட்ல இதாவும் இல்ல, ரோட்ல உடும் இல்ல,
அப்படி ஒரு மார்க்கம் இல்ல. நபிக்கு 9 மனைவிமார் இருந்தாங்க. ஒரே நேரத்துல 9 பேருக்கு வீடு இருந்துச்சு, 9 பேர் வீட்டிலே வாகனம் இருந்துச்சு, 9 பேர் வீட்டிலே வேலைக்கால் இருந்தாங்க. 9 மனைவிமாரையும் கண்ணியமாகத்தான் சொல்லலாம் வச்சிருந்தாங்க. வறுமை நிக்கல சொல்லலாம் சொன்னோம். தொழுகையில துவா கேட்டாங்க, அல்லாஹும் வறுமையை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். நீங்க இறக்கமா சொல்றேன், உங்களோட குடும்பத்தை கண்ணியமா வைக்கும், உங்களோட குடும்பத்தை மேல வைக்கும். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகக்குள்ள வசியத்தை செஞ்சுட்டு மௌத்தானாங்க. ட்ரெஷரிக்கு பட்ஜெட் போடக்குள்ள இந்த குடும்பத்துக்கு தான் முதலாவது பட்ஜெட் போடணும். அவங்களுக்கு ஜகாத்து கூட வாங்குறது ஹராம். இந்த குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராம்டா பைத்துல் மால் வந்துட்டு ட்ரெஷரியில ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடக்குள்ள இந்த இதுக்கு எஜுகேஷனுக்கு இதுக்கு போடுறது போல